ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில இந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவா தான் எடுத்திருந்தேன். ஆனா கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தா போனதால, சரி பெரிய வீடியோவா வந்து குடுத்துடலான்றதுக்காக அந்த ஷார்ட் வீடியோவ பெரிய வீடியோவா வந்து குடுத்துருக்கேன். இந்த மாரி வெள்ளிக்கிழமை வீடியோலாம் வந்து போட்டு பல வருஷம் ரொம்ப நாள் ஆன மாரி இருந்தது. இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை விளாக் தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு காலையிலே டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 4:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு, கொஞ்சம் பொறுமையா எந்திரிக்கலாம் அப்படின்றதுக்காக எந்திரிச்சுட்டு, குளிச்சுட்டு, அது வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு என்னவோ வந்து எனர்ஜி வந்து ஒரு 100 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆன மாரி இருக்கும். ஒரு ஒரு எனர்ஜியா இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, இது நெறைய பேருக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் இருட்டோட தான் எந்திரிச்சிருக்கேன். இருந்தாலும் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது இருக்க போகுது அப்படின்ற மேய்ஞ்சுக்கிட்டே தான் வந்து இருந்தது. கலர் கோலமாவுல வந்து போடுறேனே, கோலமாவு காலி ஆயிடுச்சுன்னு வந்து நெனைக்காதீங்க. கோலமாவு இருக்கு. இருந்தாலும் அதில வந்து அரிசி மாவு கலக்கலையாங்காட்டியும் அந்த கோலம் வந்து ரொம்ப பிரைட்டா வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் கலர் கோலமாவுல வந்து கோலம் போட்டுடலாம் அப்படிங்கிறத போட்டிருந்தேன். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு, அடுத்தது எப்பவும் நம்ம செய்வோம் இல்லையா? அதுக்கப்புறம் நிலைவாசல் அலங்காரம் பண்றது, அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்பலாம் கொஞ்ச நாள் வந்து நைட்டு வந்து ஒரு 10:30 மணிக்கெல்லாம் வந்து நான் எப்பவுமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, பாத்திரம் கழுவ போறப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே தனியா நின்னு பாத்திரம் கழுவுற மாரி ஒரு மாரி போர் அடிக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, எப்பவுமே அந்த ஃபோன வந்து ஏதாவது வந்து ஸ்டோரி கேட்கறது, இல்ல ஏதாவது ஒரு ஆன் பண்ணி வச்சுட்டு, ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே தான் அந்த வீடியோ வந்து ஓட விட்டு, பாத்திரம் கழுவுனா எனக்கு டைம் வந்து போகறதே தெரியாது. அந்த மாரி வந்து கேட்கறப்ப தான் ஒரு ஸ்டோரி வந்து கேட்டிருந்தேன். அவங்க சொல்ற ஸ்டோரி எல்லாமே எனக்கு பிடிக்கும். அந்த மாரி தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல ஒரு ஸ்டோரி தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். யாரெல்லாம் வந்து இந்த மாரி வந்து நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இந்த தப்பு பண்றவங்க, அந்த மாரி பண்றவங்கலாம் நல்லா தான் இருக்காங்க. நாம நல்லதே நினைக்கிறோம். நாம இப்படிதான் இருக்கோம் அப்படின்ற மாரிலாம் நினைப்போம் இல்லையா? கண்டிப்பா அவங்கவங்க கர்மாவுக்கு கண்டிப்பா அவங்கவங்க அனுபவிச்சு தான் ஆவாங்க. அதுக்காக சாமிலாம் வந்து கும்பிடுறோம். அந்த கர்மாவ வந்து நம்ம மாத்தணும்னா கண்டிப்பா வந்து மாத்த முடியாது. என்ன தப்பு பண்ணமோ அதுக்கானத வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். இப்ப ஸ்டோரிக்கு வரலாம். இந்த ஸ்டோரிலாம் சொல்றப்ப எப்பவுமே ஒரு ஊர்ல அப்படின்ற மாரி தானே வரும். அந்த மாரியே நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு நம்மள மாரி ஒரு பொண்ணு வந்து இருந்தாங்களாம். எப்பவுமே அவங்க சாப்பாடு வந்து செய்றப்ப, எக்ஸ்ட்ராவா வந்து சப்பாத்தி செய்வாங்களாம் காலையில காலையில. அந்த சப்பாத்திய வந்து வழியில யாருனா போறவங்க வந்து சாப்பிடுவாங்கன்றதுக்காகவே, ஒரு 4, 5 சப்பாத்திய வந்து எப்பவுமே வெளியில வந்து தொங்க விடுவாங்களாம். அந்த மாரி தொங்க விடுறப்ப ஒரு வயசானவர் எப்பவுமே டெய்லியுமே வந்து அத எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு போவாராம். அந்த மாரி எடுத்து சாப்பிட்டுட்டு போறப்பலாம், "நீ என்ன இன்னைக்கு செய்றியோ நாளை அது உனக்கு. நீ என்ன இன்னைக்கு செய்றியோ அது நாளை உனக்கு." அப்படின்னு எப்பவுமே வந்து சொல்லிட்டு போவாராம். அவங்களுக்கு கோவம் வரும். நம்ம இந்த மாரி டெய்லியும் வைக்கிறோம். அத எடுத்து சாப்பிட்டுட்டு போறாரு. ஒரு நன்றி இது மாரி செஞ்சு டெய்லியும் வைக்கிறீங்களே பரவால்ல. ரொம்ப நன்றி அப்படி கூட சொல்லாம, "இன்னைக்கு என்ன செய்கிறாயோ நாளை அது உனக்கு, உனக்கு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறார்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் ஒரு நாள் வந்து நல்லா நின்னு பார்க்குறாங்களா, இதே மாரி ஒரு 1 வாரமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. எப்பவுமே நம்ம 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 மனசாட்சி தான் ஒண்ணு இருக்குமே, நல்ல மனசாட்சி, கெட்ட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த கெட்ட மனசாட்சி போய் சொல்லுச்சாம், "இந்த மாரி சொல்றவர அந்த சப்பாத்தி வைக்கிறோம் இல்லையா? அதுல விஷத்த வச்சிடலாம்" அப்படின்னு அந்த மனசாட்சி சொல்லுச்சாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அதே மாரி சப்பாத்தி ஒரு நாள் செய்றப்ப, அந்த மாரி எடுத்து மாட்டுற சப்பாத்தியில மட்டும் விஷத்த தடவி மாட்டிட்டாங்களாம். கொஞ்ச நேரம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இல்ல மனசாட்சி நல்ல மனசாட்சி இருக்கு இல்லையா? அந்த மாரி செய்யக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த சப்பாத்தி எடுத்துட்டு வந்து எரியிற அடுப்புல வந்து போட்டுட்டாங்களாம். அதுக்கு பதிலா நல்ல சப்பாத்தி எடுத்துன்னு போய் மாட்டிட்டாங்களாம். அதே மாரி அந்த பெரியவர் வந்து அந்த நல்ல சப்பாத்திய எடுத்துக்கிட்டு போயிட்டாராம். இன்னைக்கு என்ன செய்கிறாயோ நாளை அது உனக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அதே மாரி போயிட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப நாளா காணாம போன அவங்களோட மகன் திரும்பி வருவாரு. ரொம்ப முடியாம உடம்புலாம் ஒரு காயமா ரொம்ப நாளா காணாம போயிட்டு வீட்டுக்கு வந்தா எப்படி இருப்பாங்க? அந்த மாரி திரும்பி வருவாங்களாம். ரொம்ப சந்தோஷத்துல அவங்க பையன போய் கட்டிப்புடிச்சு பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு தெரியும். அவரோட கையில இருந்தது இவங்க செஞ்சு குடுத்த சப்பாத்தி தான். அந்த சப்பாத்திய பார்த்த பிறகு தான் இவங்களுக்கு தோணுச்சு, இன்னைக்கு நம்ம இந்த சப்பாத்தில விஷம் வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. இதுதான் அந்த பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு. "இன்னைக்கு என்னவோ அது நாளைக்கு உனக்கு" அப்படின்ற மாரி. அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைய கேட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அத நெனச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாரி ஒரு தப்ப நம்ம செய்யவே கூடாது அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டாங்களாம். இந்த கதைய வந்து நான் ஒழுங்கா சொன்னேனா என்னன்னு தெரியல. அவங்க சொன்னது அவ்ளோ அழகா ஸ்வீட்டா இருந்தது. எனக்கு ஏதோ நான் வந்து கதை சொல்ல நம்மளுக்கு வரல. ஏதோ பசங்ககிட்ட வந்து சொல்ல சொன்னா தான் சொல்லுவோம் போல இருக்கு. அந்த மாரி வந்து எனக்கு சரியா வந்து சொல்ல வரல. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு என்னவோ நாளை அது நமக்கு அப்படின்ற மாரி தான் இந்த ஸ்டோரியில வந்து சொல்லியிருந்தாங்க. புரிஞ்சுதா? புரியலையா? அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அ அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் விலாகுக்குள்ள வரலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பட்டாணி தான் வந்து ஊற வச்சிருந்தேன். இந்த அதுக்கப்புறம் இந்த கல்லெல்லாம் வாங்குவேன். ஒரு 2 வாரமா வரல. அதனால பட்டாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதுதான் வந்து பிரசாதத்துக்கு வந்து ஊற வச்சிருந்தேன். அதான் வேக வச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா சாம்பிராணிலாம் போட்டு
எப்பவும் போல சுக்கிர ஓரையில வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டேன். இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சதால 6:20க்குலாம் வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சுது. என்னடா இது இருட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம யாருமே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க தெருவுல. நாம வந்து மணி அடிக்க போறோமா அப்படின்னு நெனச்சேன். சரி பரவால்ல டைம் தான் இருக்கே அப்படின்றதுக்காக காலையிலேயே ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வந்து படைச்சு முடிச்சுட்டேன். ஏன்னா சீக்கிரமா வந்து சமையல் வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக. வெள்ளிக்கிழமைனாலே துளசிக்கு வந்து ஸ்பெஷலா வந்து துளசி பூஜைலாம் வந்து பண்ண மாட்டேன். எப்பவும் போல பிரசாதம் சாமி ரூம்ல வைக்கிறேன் இல்லையா? அதே மாரி துளசிக்குமே பிரசாதம் வச்சு ஆ தூபம், தீபம் எல்லாமே வந்து காமிப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தொட்டு கும்பிட்டு அந்த மாரி தான் வந்து பண்ணுவேன். தனியா வந்து துளசி பூஜைன்னு இதுவரைக்கும் நான் பண்ணதில்ல. எப்பவும் நார்மலா எப்பவும் பண்ற மாரி தான் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகத்துக்கு வாங்கிட்டு வந்த அந்த தவழையில தண்ணி இருந்தது. ஏற்கனவே அன்னைக்கு வாங்கிட்டு வந்து தெளிச்சுட்டேன். சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் தெளிக்கலான்றதுக்காக தெளிச்சுட்டு வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சமையல் இதுக்கப்புறம் கிச்சன்ல தான் வந்து வேலை இருக்கு. காலையிலே வந்து இந்த செம்பருத்தி பூ டீ வந்து போடலான்றதுக்காக பறிச்சிருந்தேன். இந்த பூ வந்து ஏன் காய வச்சு தட்டில வச்சிருக்கீங்க? மைதிலி சிஸ்டர் தான் கேட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அது எதுக்காகன்னா, அந்த பூ கிடைக்காதப்ப ஏதாவது தலைக்கு ஹேர் பேக் போடுற மாரி, ஏதாவது பூ வேஸ்ட்டா தானே காஞ்சு போய் கீழ கொட்டுது. அதனால ஒரு ஓரத்தில தட்டு வச்சு, தட்டில எடுத்து போடலாம். பூ இல்லாதப்ப டீ போட்டு குடிக்கிறது, இல்லனா ஹேர் பேக் போடுறது, ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறது, இந்த மாரி போட்டுக்கலான்றதுக்காக, அத வந்து செம்பருத்தி பூ வந்து அங்கேயே வந்து காய வச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில ஏதாவது டீ, காஃபிலாம் வந்து நானு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஏற்கனவே நான் டீ, காஃபி அதிகமா வந்து குடிக்க மாட்டேன். எப்பயாச்சும் நெனச்சா கொஞ்சம் தான் குடிப்பேன். இந்த 1 வாரமா சுத்தமா வந்து காஃபி, டீயே வந்து குடிக்கல. இன்னைக்கு காலையில கேரட்டு ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, கருவேப்பில ஜூஸு இந்த மாரி தான் காலையில வந்து எடுத்துக்கிறது. வயசாக நம்ம வந்து இந்த மாரி சாப்பிடணும், இந்த மாரிலாம் இதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்ற மாரி வந்து தோணுது. அது இல்லாம இப்ப கொஞ்ச நாளா வந்து இப்போ ஃபோன்ல ஏஐல வந்து இந்த மாரி என்ன சாப்பிட்டா சர்க்கரைய சாப்பிட்டா இப்படி ஆகும், பூரி சாப்பிட்டா இப்படி ஆகும், இல்ல பரோட்டா சாப்பிட்டா நான் வயித்துக்குள்ள போய் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரொம்ப வந்து நானே அத விரும்பி வந்து பார்த்துட்டுருக்கேன். அந்த மாரி பசங்க வந்து பார்க்குறப்போ, அப்பா! இப்ப இந்த மாரி பரோட்டா சாப்பிட்டா இந்த மாரி தான் வயித்துக்குள்ள நடக்குமா? அப்படின்ட்டு, இதுக்கப்புறம் பரோட்டாவே சாப்பிட மாட்டேன். டீ, காஃபி வந்து வெறும் வயித்துல குடிச்சா, நெருப்புடா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து எரியும். நீங்க வெறும் வயித்துலயே டீ குடிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரம் இல்ல, அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பசங்களுமே இப்ப காலையில வந்து டீ, காஃபி வந்து காலையில வெறும் வயித்துல குடிக்கிறதில்ல. கொஞ்சமா தண்ணி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து குடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா இந்த மாரி, அந்த மாரிலாம் வந்து வருதுல்ல வீடியோல. நம்மளா சொன்னா வந்து கேட்கறதில்ல. இந்த மாரி வந்து வீடியோ வந்த பிறகு அதெல்லாம் பார்த்துட்டு, இப்படிதான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து புரியுது. அதனால வந்து இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்ற மாரி பசங்களுக்குமே வந்து தெரியுது. அ பரவால்ல நல்லா தான் இருக்கு அந்த மாரி வீடியோலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலைல டிஃபனுக்கு இட்லி தான் நேத்து மாவு அரைச்சு போட்டிருந்தேன். அதனால இன்னைக்கு இட்லி ஊத்திட்டு கொஞ்சம் நேத்து வச்ச கடப்பா இருக்கு. அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் சட்னி இன்னைக்கு கொஞ்சமா அரைச்சுட்டு, லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வகையான காய் போட்டு இன்னைக்கு கதம்ப சாம்பார் மாரி வச்சிருந்தேன். எனக்கு இந்த கதம்ப சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும். சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு அந்த பட்டாணி போட்டு மசாலா மாரி தான் வச்சிருந்தேன். சாம்பார்லாம் தனியா கப்ல வேணான்ட்டாங்க. அதனால கிளறிலாம் வந்து குடுத்துட்டு, ஸ்கூலுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு மாசி 1ஆம் தேதி வந்து விஷ்ணு புண்ணிய காலம். யாரெல்லாம் வந்து கோவிலுக்கு போய் பெருமாள் கோவில் வந்து சுத்திட்டு வந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு தான் வந்து போயிருந்தேன். காலையில 10:30 நைட்டு 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 10:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும் இல்லையா? பசங்கள கிளப்பி விட்டு உடனே வந்து கிளம்பியாச்சு கோவிலுக்கு. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, வைகாசி 1 தமிழ் வந்து சொல்றேன். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 வருஷத்துல 4 வாட்டி வரும். அது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதோஷத்துக்கு போறோம் இல்லையா? அதே மாரி ஒரு 6 பிரதோஷம் சேர்ந்ததுக்கான பலன் வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு வந்து சொல்லுவாங்க. அதனால இப்ப என்ன நெனச்சு நம்ம வந்து இன்னைக்கு இ சுத்துறோமோ, அது கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து இன்னைக்கு போயிட்டு சுத்திட்டு வந்துடலான்றதுக்காக, காலையில வந்து அந்த காக்கட்டம் பூ இருக்கு இல்லையா? அததான் வந்து ஒரு 27 பூ எடுத்துக்கிட்டு அவருமே வந்தாரு. சுத்திட்டு வந்தா, நான் போய் கோவிலுக்கு போறேன். எனக்கு முன்னாடி அவ்ளோ பேரு சுத்தி இந்த கொடிமரமே வந்து பார்த்தீங்கன்னா, கொடிமரமே ஃபுல் ஆயிடுச்சு போல இருக்கு. அவ்ளோ பூ இருந்தது. நாங்க ஒரு வெயில் அதிகமான பிறகு தான் போயிருந்தோமா, அதனால அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் சுத்தி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு சந்தையில வந்து இந்த அடினியம் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50க்கு அந்த தாத்தா குடுத்திருந்தாரு. அந்த தாத்தா கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பெருசா வாங்க போனா ரூ. 300, ரூ. 400 இருக்கும். இந்த அடினியம் பிளான்ட். சின்னது தானே அப்படின்றதுக்காக ஒரு ரூ. 50க்கு வாங்கிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வந்தேன். அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த அடினியம் பிளான்ட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவளமல்லி வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ஆசை. அது வந்து கீழ கொட்டி கிடக்கும் இல்லையா? அது பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். சாமிக்கு சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப உகந்த பூவுன்றதுனால 2 செடியுமே வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பவளமல்லி பார்த்தீங்கன்னா ரூ. 30, அடினியம் வந்து ரூ. 50 ரூ. 80க்கு இன்னைக்கு செடி வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு.